शरीरं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த பிரம்மசூத்திரங்கள்ல திருஷ்டாந்தம் பலது வருது, நிறைய திருஷ்டாந்தம் இருக்கு. தன்னுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்கும் ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறார், பூர்வபக்ஷத்தை ஸ்தாபிக்கிறதுக்கும் பல இடத்துல திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். ஏன் திருஷ்டாந்தம்னு சொல்லனா வத் அப்படின்னு போடுறார். வியோமவத், ஆகாசத்தை போல, சூரிய காதிவத், இது திருஷ்டாந்தம் தானே. மீமாம்சா சம்பந்தப்பட்ட திருஷ்டாந்தங்கள் இந்த சூத்திரத்துல பல இடத்துல வந்திருக்கு. மானசவத், தாரணவத், துவாதசாகவத், வித்யாதிவத், பிரதானவத், மந்திராதிவத், குஷாச்சந்தஸ்துத்யுபகானவத், ஔபசதவத், அசனவத், இத்தனை திருஷ்டாந்தங்கள் எடுக்கிறார். இந்த திருஷ்டாந்தங்கள்னால அவருக்கு சொல்ல வேண்டிய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு ஒரு சௌகரியம் ஏற்படுறதுன்னு நினைக்கிறார். சித்தாந்தமோ பூர்வபக்ஷமோ அதை நிரூபணம் பண்றதுக்கு இந்த திருஷ்டாந்தத்தை கொடுத்தா சுலபமா தெரியுது. எப்போ சாதாரணமா திருஷ்டாந்தத்தினுடைய பிரயோஜனமே என்னன்னு கேட்டா, திருஷ்டாந்தம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். தெரிஞ்ச விஷயமா இருந்ததுன்னா அதை சட்டுன்னு மனசுல வாங்கிட்டு அதை போலத்தான் இதுன்னு காமிக்கும் போது சுலபமாக புரியாத விஷயத்தை புரிஞ்சு விடலாம். இதுக்காகத்தான் திருஷ்டாந்தம்ங்கிறது சொல்றது. இப்போ 2-3 எல்லா திருஷ்டாந்தமும் பார்க்க முடியாது, சிலது பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துல சூத்திரக்காரரை எடுத்துன்னு போயிருக்காங்க. முதல்ல இதுலயே ஆரம்பிப்போம். இந்த 3:3:45 நிறைய திருஷ்டாந்தம் இருக்கு, நான் சிலது தான் எடுத்துக்கிறேன். இப்போ 3:3:45 பூர்வ விகல்பா பிரகரணாத் ஸ்யாத் கிரியா மானசவத்து. இங்க மானசவத்துன்னு சொன்னா மனசு இதெல்லாம் இல்லை, வேற அர்த்தம். இது சுத்த பூர்வமீமாம்சக சித்தார்த்தம். அதாவது இது உபனிஷத்துக்கு விஷயம் இல்லை. உபனிஷத்துக்கு முன்னாடி அக்னி ரகசிய பிராமணத்துல சதபதத்துல சில சயனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சயனம்னா எப்படி சயனம்? மானசமான சயனம், வாச்சிக சயனம், வாக்சயனம், வாக்சிதா, மனச்சிதா, சக்ஷுஷ்சிதா, இந்த மாதிரி பல சயனங்கள். சிதம்னு சொன்னா சயனம் பண்ணப்பட்டது, அதை சைத்தம்னு சொல்றது. மனச்சிதானா என்ன? சயனம்னா என்னங்கிறது முதல்ல மனசுல வாங்கிக்கணும். சயனம்ங்கிறதுனா இஷ்டகா. இஷ்டகானா செங்கல்களை அடுக்கி ஒரு விதமா அடுக்கி ஒரு மேடை தயார் பண்றது, அது மேல யாகம் நடக்கும். இந்த மேடை தயார் பண்றதுங்கிறது தான் சயனம். இஷ்டகாக்களை கொண்டு, இஷ்டகானா செங்கல், இஷ்டகாக்களை கொண்டு இந்த சயனங்கிறது நிர்மாணம் பண்ண வேண்டியது. இங்க மனச்சிதகான்னு சொல்ற இடத்துல இவர் என்ன நினைக்கிறாருன்னா, மனசுல வரக்கூடிய விருத்திகள் இருக்கே, ஒவ்வொரு விருத்திய ஒரு இஷ்டகையாக பாவிச்சு அந்த விருத்திகள்லாம் மேல மேல அடுக்கி வரா மாதிரி கல்பனை பண்ணி அந்த விருத்திகளை கொண்டே ஒரு சயனம் நடக்கிறது. இந்த உபாசகனுக்கு அது மனசுல வர ஒவ்வொரு விருத்தி வந்தா ஒரு சயனத்துல ஒரு சங்கலை வச்சா மாதிரி. இப்படி பார்க்கும்போது ஷட் சஹஸ்ராணி, ஷட் 36, சஹஸ்ரம் 1000, 36,000 அக்னி. இந்த சிதத்துக்கு இந்த மேடை இருக்க, இதுக்கு அக்னின்னு இன்னொரு பேர் உண்டு. அக்னின்னு நம்ம அக்னி அந்த அக்னி இல்லை, அக்னிக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த மேடை இருக்கு சயனம், அதுக்கு கூட அக்னின்னு சொல்ற விவகாரம் உண்டு. 36,000 அக்னிய இவன் சயனம் பண்றான், சயனம் பண்ணிட்டு இருக்கான். 36,000 அப்படின்னு சொல்லி அது என்னன்னா வாக்சிதா, பிராணச்சிதா, சக்ஷுஷ்சிதா, ஸ்ரோத்ரஜிதா,
கண்ணால வரக்கூடிய விருத்திகள், வாக்கால வரக்கூடிய விருத்திகள், காதுனால கேட்கிற விருத்திகள், இப்படி ஒவ்வொரு விருத்தியா தனித்தனியா பிரிச்சு இவன் அதை இஷ்டகையாக பாவிச்சு அதனால ஒரு சயனம் பண்றதாக தான் கேட்கறது எல்லாமே ஒரு யஜ்ஞமாக நடந்துட்டு இருக்குங்க. அப்படி கல்பனை பண்ணிக்கிறான்னு இருக்கு. இங்க என்ன ஒரு விசாரம்னு கேட்டா, இது உபனிஷத்துல சொல்லல. உபனிஷத்துனா பிருகதாரண்யக உபனிஷத்துங்கிறது கடைசியில 6 அத்தியாயம் இல்ல, அதுக்குள்ள இது வரல, கர்மகாண்டத்துக்குள்ள வருது. நஜச்சயனம் ஒண்ணு இருக்கு, இஷ்டகாச்சயனம், அந்த சயனத்துக்கு பக்கத்துல இருக்கு இந்த விஷயம். இங்க விசாரம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு உபாசனாமயமாக இருக்கிறதுனால அந்த சயனத்திலேருந்து இதை கழட்டி தனியாவே உபாசனமாக சொல்லி பலத்துக்காக உபாசனம் செய்யப்படுறது அப்படின்னு சொல்லணுமா, இல்ல அந்த கிரியாமயமான ஒரு சயனம் இருக்கு, நஜசங்கலை அடுக்கி ஒரு சயனம் பண்றது, அந்த சயனம் பண்றதுக்கு அங்கமாக இப்படி எல்லாம் தியானம் பண்ணிக்கணும், இந்த உபாசனைகள்லாம் அந்த சயனத்துக்கு அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கான்னு விசாரம். பூர்வபக்ஷம் அந்த கிரியாரூபமான அக்னிக்கு, அக்னினா இந்த சயனத்துக்கு இந்த சயனங்கள்லாம் அங்கமாக சொல்லப்பட்டிருக்கு, இது பூர்வபக்ஷம். சித்தாந்தம் அப்படி இல்லை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பிரகரணத்திலேயே இருந்தால் கூட பிரகரணத்தோடு சம்பந்தப்படாத இந்த அக்னிகளை இங்கேருந்து கழட்டி தனியா எடுத்து விடணும். இது சுதந்திரமான பலத்துக்குத்தான் சொல்லியிருக்கு. தேஹைதே வித்யா சித ஏவ, இந்த மாதிரி பல காரணங்கள் ஹேத்துக்கள் சொல்லி இதுக்கும் அந்த கிரியாமயமான அக்னிக்கும் சம்பந்தம் இல்லை, இது சுதந்திர பலத்தை கொடுக்கறதுன்னு தீர்மானம் பண்ணான். இதை பூர்வபக்ஷம் சொல்லணும். பூர்வபக்ஷம் சொல்லும் போது பூர்வ விகல்பகா பிரகரணாத் ஸ்யாத் கிரியா மானசவத்துன்னு திருஷ்டாந்தம். இதுல இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லிருக்கிற இந்த வாக்சிதா மனசிதா இந்த உபாசனைகள்லாம் கர்மகாண்டத்துல இருக்கு, உபனிஷத்துல இல்லை. கர்மகாண்டத்துல இருந்துட்டும் அந்த கர்மமயமான சயனத்துக்கு இது அங்கம் இல்லைன்னு சொல்றார் சித்தாந்தி. இது அவருடைய அபிப்பிராயம். ஆனால் பூர்வபக்ஷி சொல்லணும் கர்மகாண்ட இது கர்மகாண்டத்தோட சம்பந்தப்படாத விஷயமா இருந்தா இங்கேயும் சொல்லணும். இது உபநிஷத்துல எத்தனையோ உபாசனைகள் சொல்லிட்டு வரைச்சு இதையும் சேர்த்து சொல்லிட்டு போலாம். அப்படி இருக்கிறச்சே ஏன் இங்க சொல்லிருக்கு, இங்க சொன்னதுனாலேயே இது கிரியாரூபமான அந்த சயனத்துக்கு ஒரு உபகாரம் பண்ணக்கூடிய அங்கம் அப்படின்னு தெரியலையான்னு அவன் நினைக்கிறான். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கணும். மானசமான ஒரு பதார்த்தம் கூட கிரியைக்கு அங்கமாகும் அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். மானசவத்து பூர்வ விகல்பகா பிரகரணாத் ஸ்யாத் கிரியா. இந்த வாக்சிதா மனசிதா இது எல்லாமே இவா நிஜமா சயனம்னு ஒண்ணு அனுஷ்டானம் பண்றாலே அந்த சயனத்துக்கு ஒரு அங்கமாக இருக்கணும். எப்படி, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறேன் பார்த்துக்கோ, அதனால சரியா போகும். என்ன திருஷ்டாந்தம்னா, இது துவாதசாகம்ங்கிற கிருத்து எடுத்துட்டார். துவாதசாகங்கிற கிருத்து 36 நாள்ல செய்ய வேண்டிய கிருத்து. 12 நாள் தீட்சை, 12 நாள் உபசத்து, 12 நாள் சோமயாகம். இந்த 12 நாள் சோமயாகம் இருக்கே, இதுதான் பிரதானம். அந்த தீட்சை உபசத்து இதெல்லாம் அங்கம். அந்த 12 நாள் சோமயாகத்திலையும் கொஞ்சம் பேதம் பண்ணியிருக்கா. முதல்ல பிராயணீயம், கடைசி நாள் உதயநீயம். பிராயணீயம் உதயநீயம் இது 2 போச்சு. நடுப்புற இருக்கே ஒரு 10 நாள். அந்த 10 நாள் தான் அதுக்கு ஒரு விசேஷம். என்னன்னா, இதுக்கு விகிருதி யாகம்னு சொன்னா பிரகிருதி அந்த 10 நாள் தான். அதாவது முதல் நாளும் 12வது நாளையும் விட்டுட்டு 2லேருந்து 11 வரையில் இருக்கக்கூடிய அந்த 10 நாளுக்கு தசாகம். அந்த தசாகம் தான் பிரகிருதி ஆகும். இதுல உள்ள அங்கங்கள் தான் அதுக்கு அடுத்த சோமய விகிருதி யாகங்களுக்கு போகுமே தவிர அந்த முதல் நாளும் கடைசி நாளும் பிரகிருதியாக ஆகாது விஷயம். இந்த தசாகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுல 10வது நாள், தசாகத்துல 10வது நாள், அதுக்கு அவிவாக்கியம் அஹஹா. அவிவாக்கியம் அவிவாக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஏன் அதுக்கு பேரு அப்படின்னு கேட்டா, வாக்கியமே இல்லை அங்க, ஒன்றும் மந்திரம் சொல்றதுக்கு எல்லாம் பேச்சு இல்லை. அந்த அனுஷ்டானத்துல பேசுறதுக்கு இடம் இல்லை. பேசுறதுக்கு இடம் இல்லைன்னா பாக்கி எல்லாம் கையால எல்லாம் செய்யறதுக்கு இடம் இருக்கான்னா அதுவும் இல்லை. அங்க என்ன சொல்லிருக்கு,
பிருத்திவ்யா பாத்ரேண சமுத்திரஸ்ய சோமஸ்ய பிரஜாபதயே தேவதாயை கிரஹ்யமாணஸ்ய கிரகண ஆசாதன ஹவன ஆஹரண உபஹ்வான பக்ஷணானி மானசான்னேவ ஆம்னாயந்தே. பிருத்திவியை சோமரசத்தை கிரகிக்கக்கூடிய பாத்திரமாக நினைக்கணும். அதுல கிரகிக்கப்படுற சோமம் என்னன்னா சமுத்திரமே சோமம், சோமரசமாக, சமுத்திரத்தை சோமரசமாக நினைச்சு அதுல கிரகிக்கிறதாக பாவிக்கணும். எந்த தேவதைக்கு கொடுக்கறதுன்னு சொன்னா பிரஜாபதியே, பிரஜாபதிங்கிற தேவதைக்கு கொடுக்கணும். இது சோமரசத்தை ஒரு தேவதையை குறித்து கிரகிக்கும் போது அதுக்கு பல சம்ஸ்காரங்கள் செய்யணும். எப்படி சம்ஸ்காரம்னா அதை கிரகணம், கிரகிச்சு ஒரு இடத்துல வைக்கணும், அதுக்கு ஆசாதனம்னு பேரு. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஹோமம் பண்ணணும், ஹோமம் பண்ணின சேஷத்தை பக்ஷிக்கணும், பக்ஷிக்கும் போது அனுமதி வாங்கிண்டு உபஹ்வானம்னு பேரு. அந்த இன்னொரு ரித்துக்கிட்ட அனுமதியை வாங்கிண்டு அது பக்ஷிக்கணும். நான் இந்த மாதிரி பக்ஷிக்கணும் பண்றேன் அப்படின்னு, இல்லாட்டா அவன் இன்னொருத்தனுக்கு கோபம் வரும், அது வராம இருக்கிறதுக்காக. இப்படி நிறைய காரியங்கள் அங்க இருக்கு. இத்தனை காரியங்களும் அங்க மனசனால வெறும் கல்பனை. அந்த 10வது நாள்ல அவிவாக்கியமாக, சரியா? இந்த அவிவாக்கியமாக அங்க ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, வெறும் சிந்தனம் தான், மனசனால பண்ணினா மாதிரி பாவிக்கணும்னு. இதை பத்தி, இதுக்கு மானசம்னு பேரு. இதை பத்தி பூர்வமீமாம்சையில விசாரிச்சிருக்கார். அங்கேயே ஒரு விசாரம், இந்த மானசம்ங்கிறது அந்த துவாதசாகத்துக்கு அங்கம் ஆகுமா ஆகாதா, துவாதசாக கிருத்துவுக்கு விசாரம். அங்கம் ஆகாதுன்னு பூர்வபக்ஷி சொல்றான். என்ன காரணம்னு கேட்டா, வாக்வை துவாதசாகா மனோ மானசம் அப்படின்னு தனியா சொல்லியிருக்கான். துவாதசாகத்தை வாக்காகவும் இந்த மானசத்தை மனசாகவும் சொல்லியிருக்கு. அப்ப வாக்கும் மனசும் வேற தானே, வாக்கு வேற மனசு வேறன்னு இந்த திருஷ்டாந்தத்துல தெரியுது. அதனால துவாதசாகம் தனி, மானசம் தனின்னு தெரியுது. அதனால இதை நீங்க அதுல சேர்த்துட்டேன்னா துவாதசாகங்கிறது திரையோதசாகம் ஆயிடும், 12ல 1 சேர்ந்து இதாயிடும். இதை சேர்க்கப்படாது, தனியாக வச்சுக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷம். மானசம் அகரந்தரம் சியா அப்படின்னு ஒரு சூத்திரம், ஜெய்மினி சூத்திரம். சித்தாந்தம் என்ன சொல்றாருன்னா, அகரங்கம் வா அப்படின்னு சூத்திரம் ஆரம்பிக்கிறது. அந்த 10வது நாள் இருக்கே, 10வது நாள் அனுஷ்டானத்துக்கு அங்கமாகத்தான் இது சொல்லியிருக்கு. இதை தீர்மானம் பண்றாங்க. எப்படின்னா, அங்க 10வது நாள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் சொல்லிண்டு வரைச்ச, ஏஷவை தசமஸ்யான்ஹோ விசர்கா என் மானசம். 10வது நாள் காரியங்கள் எங்க முடியறதுன்னு கேட்டா மானசத்துல முடியறதுன்னு சொல்லுது. அப்படியானால் இது தனி இல்லை, அந்த 10வது நாளோட சேர்ந்ததுதான் 10வது தினத்துக்கு அங்கம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. இங்க என்ன தெரியறதுன்னு கேட்டா, மானசமான வெறும் மனோமயமான கல்பனாமயமான ஒண்ணு கூட கிரியாமயமான கிரியாத்மகமான ஒரு கிரதுவுக்கு அங்கமாகிறது இல்லையா? அதே மாதிரி இங்க நிஜமா செய்ய கிரியாமயமான ஒரு இஷ்டக சயனத்துக்கு வாக்சிதா மனச்சிதகாங்கிற இந்த உபாசனையானது அங்கமாக ஆகலாமே. பூர்வபக்ஷத்துக்கு திருஷ்டாந்தம் கொடுத்தது சரி. திருஷ்டாந்தம் பூர்வமீமாம்சையிலேருந்து எடுத்துட்டு இருக்காரு. மானசவத்து இல்லைன்னா, மானசவத்துன்னு பூர்வமீமாம்சையை எடுத்துக்கலன்னா இங்க மானசவத்துன்னு அர்த்தமே புரியாது. மனோவத்து, மானசன்னா நம்ம மனசுன்னு நினைப்போம். மனசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மானசவத்து தெரியவே தெரியாது. இந்த திருஷ்டாந்தம் பூர்வமீமாம்சையிலேருந்து எடுத்துட்ட இந்த திருஷ்டாந்தம் அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, இப்படி சொன்னா நல்லா புரிஞ்சிரும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆக மானசவத்து அப்படிங்கிறது அது சித்தமா இருக்கு. இதுக்கு முன்னாடி மானசங்கிறது கிரியைக்கு அங்கம்தான் அப்படிங்கிறது பூர்வமீமாம்சையில ஒரு சித்தாந்தம் பண்ணி இருக்கிறதுனால அதை சொல்லி இதே மாதிரி தான் இந்த வாக்சிதகா மனஸ்சிதகா இதெல்லாம் கூட அந்த சயனத்துக்கு அங்கம் அப்படின்னு சூத்திரக்காரர் இந்த இடத்துல சொல்றார். இன்னொரு திருஷ்டாந்தம் எடுப்போம். இது பூர்வபக்ஷத்துக்கு எடுத்துட்ட திருஷ்டாந்தம். சித்தாந்தத்துக்கு எடுத்துக்கிற திருஷ்டாந்தம் தாரணவத்து. இது 3, 4, 20 சந்நியாச விஷயம். விதிர்வா தாரணவத்து. அந்த
சாந்தோக்கியத்துல திரையோ தர்மஸ்கந்தாக அப்படின்னு ஆரம்பிச்சு இவெல்லாம் புண்ணியலோகா பவந்தி, பாக்கி எல்லாரும் பிரம்மசமஸ்தா அமிர்தத்துவமேதி, பிரம்மசமஸ்தா அமிர்தத்துவமேதிங்கிற வாக்கியம் விசாரத்துக்கு விஷயம். இதுக்கு முன்னாடி சொல்லும் போது 3 ஆசிரமங்களை சொல்லியிருக்கா, 4 ஆசிரமங்களை சொல்லியிருக்கான்னு அது ஒரு சர்ச்சை பண்ணியிருக்காரு. 3 ஆசிரமம் தான் சொல்லியிருக்கு. 4வது ஆசிரமம் பிரம்மசமஸ்தா அமிர்தத்துவமேதிங்கிற இந்த வாக்கியத்துல தான் சொல்லப்படுறதுன்னு பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம். இங்க 3 ஆசிரமம் தான் சொல்லியிருக்கு. எப்படி என்ன திரையோ தர்மஸ்கந்தாக, திரயஹான் தான் ஆரம்பிச்சுக்க. திரையோ தர்மஸ்கந்தாக யஜ்ஞா அத்தியனம் தானம் இது, இது கிரகஸ்த தர்மம். தபஏவ த்விதீயங்கிறது வானப்பிரஸ்தத்து. பாக்கி பிரம்மச்சாரி, ஆச்சாரிய குலவாசி, அத்தியந்தமாத்மானம் ஆச்சாரிய குலே அவசாதின்னு பிரம்மச்சாரியை சொல்லியாச்சு. சர்வ ஏதே புண்ணியலோகா பவந்தி. இந்த மாதிரி அவள் தன் ஆசிரம விகிதமான கர்மாவை சரியாக அனுஷ்டானம் பண்ணினால் அதுக்கு பலமாக புண்ணியலோகத்தை அடைவார்கள். பிரம்மசமஸ்தா வித்தியாசமாக புண்ணியலோகத்துக்கு போகாம அமிர்தத்துவத்தை அடைவான் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறது பிரம்மசமஸ்தா அமிர்தத்துவம் இது. அப்ப இந்த இடத்துல பிரம்மசமஸ்தகாங்கிறது நமக்கு யௌகிகார்த்தம் உண்டு. வெறும் சன்னியாசாசிரமம் வாங்கிட்டான்னா அமிர்தத்துவத்தை அடைஞ்சிருவாங்கிற அந்த அர்த்தம் இல்லை. அவன் பிரம்ம சம்ஸ்தனாகவும் இருக்கணும். பங்கஜம் அப்படின்னு பதம் எடுக்கிறோம். பங்கஜ பத பிரயோகம் பண்ணும்போது நமக்கு அது ஷேத்துல உண்டாயிருக்குங்கிற அர்த்தமும் தெரியுது அந்த சப்தத்துல இருந்து. வெறும் ஒரு புஷ்பம்ங்கிற அர்த்தம் இல்லை இல்லையா? அதான் அதுக்குதான் ரூಢியும் எடுத்துக்கிறான். ஷேத்துல உண்டாகிறதுங்கிறத மாத்திரம் வச்சுட்டோம்னா பல புஷ்பங்கள் ஷேத்துல உண்டாகிறது, பல விஷயங்கள் உண்டாகிறது. அதுக்கெல்லாம் வராம இருக்கிறதுக்காக பத்மத்துக்குத்தான் இது அப்படின்னு ரூಢி. இதை யோக ரூಢின்னு சொல்லுவாங்க. யோகமும் இருக்கு, எதையுமே விட்டு கொடுக்கல. அதுல அவயவார்த்தத்தையும் விட்டு கொடுக்கறது இல்லை, சமுதாயார்த்தத்தையும் வச்சுருக்கு. யோகத்தை விடாமலே வச்சுக்கிற ரூಢி இருக்கு, இது யோக ரூಢி. இங்க பிரம்மசமஸ்தாங்கிற சப்தம் அப்பேற்பட்டது. பிரம்மசமஸ்தாங்கிற அந்த இது அம்சம் இருக்கு. பிரம்மத்திலேயே இவனுடைய சகலமும் முடிஞ்சு விடுறது. வேற பிரம்மத்தை தவிர வேற இடத்துக்கு இவனுக்கு போறதுக்கு இடமே இல்லை. அனன்ய வியாபாரதா, பிரம்ம ஜான நிஷ்டா, நிஷ்டா சம்ஸ்தா இதெல்லாம் ஒரே மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. பிரம்மஜானத்தை தவிர இவனுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. இப்படி இருக்கிறது தான் பிரம்ம சம்ஸ்ததா. இப்படி யாரு இருக்க முடியும்னு கேட்டா ஆச்சாரியால் சொல்றார், யாருக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டியது இருக்காதோ அந்த ஆசிரமக்காரன் தான் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி, ஆக சந்நியாசாசிரமம் இங்க கிடைக்கிறது. சரியா? இந்த இடத்துல சந்நியாசாசிரமத்துக்கு விதி உண்டா இல்லையான்னு ஜெய்மினியோடு சண்டை வரும். அவர் சொல்றார், கர்மாவை விடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, பிரமாணம் கிடையாது, அதனால சந்நியாசத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்றார். இவர் சொல்றார் அனுஷ்டேயம், பாதராயணருடைய அபிப்பிராயம் அது உண்டுன்னு சொல்றோம். உண்டுன்னு சொன்னா ஜெய்மினிக்கு புரிய வைக்கணுமே. பிரம்மசமஸ்தவ அமிர்தத்துவமேத்தி அப்படின்னு சொன்னா ஜெய்மினி சொல்றார் இது அர்த்தவாதம், இது ஒண்ணு விதி இல்லை. சந்நியசேத்துல இருக்கா விதி விபக்தி இங்க ஏதாவது இருக்கா? இதை எப்படி நீ இதுதான் விதின்னு காமிக்க முடியும் இல்லையா? சந்நியாசாசிரம் கர்மாவுக்கு விதி இருக்கா மாதிரி சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு விதி இருக்கா அப்படின்னு கேட்டால் பிரம்மசமஸ்தவ அமிர்தத்துவமேத்திங்கிறத காமிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு இவர் பூர்வமீமாம்சா திருஷ்டாந்தத்தை கொண்டு நீயே இந்த மாதிரி விதி ஒத்துன்னு இருக்கியே, அத மாதிரிதான் இங்கேயும் விதி ஒத்துக்கலாம்னு சொல்றான். விதிர்வா தாரணவத்து. இங்க தாரணவத்துங்கிறது பூர்வமீமாம்சா மாத்திரத்துல உள்ள விஷயம். வேற பூர்வமீமாம்சை தெரியாதவாளால இதை ஒண்ணும் பண்ணவே முடியாது. தாரணவத்து என்ன? தாரணவத்துனா அக்னிஹோத்திரம் 2 தினசு இல்லை, ஒரே அக்னிஹோத்திரம் தான். ஆனா அந்த அக்னிஹோத்திரத்தை அவன் ஜீவிச்சுட்டு இருக்கும் போது பண்றச்ச ஒரு மாதிரியா ஒரு விதமா நடக்கும். அவன் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தாகத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியதாக இருந்தால் கொஞ்சம் அந்த இடைவெளியில காலம் வந்துடுத்துனா அவசியம் பண்ணணுங்கிற இருக்கிறதுனால பண்ணும்போது செய்யறச்சு சில வித்தியாசங்கள் ஏற்படும். அப்படி வித்தியாசம் ஏற்படும் போது இந்த எஜமானனுடைய மிருதாக்னிஹோத்திரம்னு அதுக்கு பேரு. அந்த மிருதாக்னிஹோத்திரத்துல ஒரு விசேஷத்தை விதிக்கும் போது சொல்லியிருக்கு, அதஸ்தாத் சமிதன் தாரயன் அனுத்ரவேத். இது விதி, இதுல சந்தேகம் இல்லை. சுருக்தண்டம் அந்த ஹவிஸை எடுத்துட்டு போகும்போது அதுக்கு அடியில சமித்த வச்சுன்னு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றது அடியில. இது விதி, இதுலாட்டா இதை யாரும் பண்ண முடியாது.
அதோட சேர்த்து என்ன சொல்லு, உபரிஹி தேவேபியோ தாரயதி. தாரயதி தான் இருக்கு, தாரயேத்துன்னு இல்லை. மற்ற இன்னொரு விதமான அக்னிஹோத்திரத்துல மேலத்தான தாரணம் பண்ணிட்டு போவா சமைத்த, இங்க கீழே வைக்கணும். கொஞ்சம் வித்தியாசத்துக்காக அப்படின்னு தெரியற மாதிரி இருக்கு. இந்த உபரிஹி தேவேபியோ தாரயத்திங்கிற இந்த இது இருக்கு, இது ஹீ போட்டதுனால இது விதிவாக்கியம் ஆகாது. நிஜமா இப்படித்தானே பண்ணுவா அப்படின்னு சொன்னாக்க பண்ணணும்னு சொல்லலையே. உபரிஹி தேவேபியோ தாரயதி, சாதாரணமா அந்த அக்னிஹோத்திரத்துல மேலத்தானே வச்சுப்பா. அப்படியானா இங்க கீழே வச்சுக்கணும். கீழே வச்சுக்கணும்ங்கிறது விதி, ஆனா மேல வச்சுப்பாங்கிறது விதியாக தெரியல. இங்க ஜெய்மினி என்ன பண்ணினார், விதிஸ்து தாரணே அபூர்வத்வான்னு சூத்திரம் பண்ணினார். இதுக்கே சூத்திரம். இந்த தாரணம் இருக்கே இந்த இடத்துல விதியா இல்லையான்னு விசாரம் பண்ணி விதியை காணமே அப்படின்னு கேட்டு, இல்லாட்டா எப்படி அனுவாதம் பண்றது, மேல சமித்த பிடிச்சுன்னு போகணுங்கிறது ஒரு வாக்கியத்தினால சொல்லலேன்னு சொன்னா அப்படின்னா நாங்க பிடிச்சுன்னு போவான்னு இங்க சொல்ல முடியுமா இல்லையா? அப்படி சொல்றதுக்கு ஒரு வாக்கியம் வேணுமே. இல்லை வேற வாக்கியம் இல்லையேன்னு சொன்னா இதையே விதி வாக்கியமா வச்சுக்கோ அப்படின்னு, இதையே இங்கேருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் அங்க விதிக்கிறது. அந்த தெய்வாக்னிஹோத்திரத்துல, அவன் ஜீவ அக்னிஹோத்திரத்துல அந்த சமயத்தை மேல பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறது விதிக்கக்கூடிய வாக்கியமாக இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதையே இங்க காமிக்கிற பிரம்மசமஸ்தா அமிர்தத்துவமேதிங்கிற இந்த அம்சம் இருக்கே, இதை விதிவாக்கியமா வச்சுக்கோ. வேற வாக்கியம் சன்னியாசத்தை விதிக்கிறதுக்கு இல்லைன்னு வச்சுட்டால் அப்ப தாரண வாக்கியத்துல நீ எப்படி விதியை வச்சுண்டியோ அதே மாதிரி இந்த பிரம்மசமஸ்தவ அமிர்தத்துவமேதிங்கிற வாக்கியத்தையே சன்னியாசாசிரமத்தை விதிக்கக்கூடிய வாக்கியமாக வச்சுக்கலாம். இது சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம். வாஸ்தவமா இதுல இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சன்னியாசாசிரமத்தை விதிக்கக்கூடிய நேரடியான வாக்கியம் ஜாபாலோபனிஷத்துல இருக்கு, பிரவ்ரஜேத் அப்படின்னு இருக்கு. அதனால அது இல்லைன்னாலும் இங்க இப்படி கொண்டு வரலாம். அது இல்லைன்னு வச்சுட்டு இந்த விசாரம் பண்ணினார். அது இல்லைன்னு வச்சுக்கோ, அப்பன்னா சன்னியாசாசிரமம் சித்திக்காம போயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். இங்கேயே அதை விதிவாக்கியமாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நியாயம் காமிச்சார். இதுவும் பூர்வ மீமாம்சையோட சம்பந்தப்பட்ட உதாரணம். உபரத்திங்கிற சப்தார்த்தத்துல இந்த பிரம்மசம்ஸ்தா மாதிரிதான் அதுவும். மற்ற விஷயங்கள்ல இருந்து உபரத்தின்னு சொன்னா அது யாருக்கு வர முடியும்னா சன்னியாசிக்கு தான் வர முடியும். அதனால நேரா அந்த சப்தத்துக்கு அர்த்தமா சொல்லாட்டா கூட சன்னியாசத்துல கொண்டு போய் முடியும். விக்ஷேபாபாவகான்னு சொன்னாலும் அங்கதான் சித்திக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு 3:4:47 இங்க ஒரு சப்தம் போட்டிருக்காரு, வித்யாதிவத்து அப்படின்னு. சககாரியந்தர விதிஹி பக்ஷேண திருத்தீயம் தத்வதோ வித்யாதிவத்து. இந்த வித்யாதிவத்துங்கிற சப்தம் பூர்வமீமாம்சையை சேர்ந்தது. இங்க தெரியாது யாருக்கும் வித்யாதினா என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். இது ஒரு பாரிபாஷிகமான சப்தம். இங்க எதுக்காக இது வருதுன்னு பார்ப்போம். ஒண்ணுமில்லை, இந்த பால்யம், பாண்டித்யம், மௌனம், இது 3 சொல்லக்கூடிய பிருகதாரண்யக வாக்கியம் இருக்கு இல்லையா? பால்யேன திஷ்டாசேத் பால்யஞ்ச பாண்டித்யஞ்ச நிர்வித்யா அத முனிஹி. அது சிரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு அர்த்தம் பண்ணிக்கிறார். அங்க அத முனிஹிங்கிற இடத்துல முனிர் பவேத்னு சேர்க்கணுமா வேண்டாமா, அது விதியா இல்லையான்னு விசாரம். நிதித்தியாசனத்துக்கு விதி உண்டா இல்லையான்னு விசாரம். உண்டுன்னு சொல்லணும். அதுக்கும் விதி உண்டு. காணமே அத முனிகின்னு தானே இருக்கு, திஷ்டா சேத்துன்னு இல்லையே அப்படின்னு கேட்டால் பதில் என்னன்னா அபூர்வத்வாத்னு சொன்னார். இந்த தாரணவத்துன்னே சொல்லலாம். இது சிரவணம் மனனம் இது ரெண்டையும் பண்ணினத்துக்கு அப்புறம் ஒரு அதிசயம், தியானாதிசயம். தியானாதிசயம்னா அதை விட்டு விலகாம இருக்கிறது, அதுதான் மௌனம், நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்தை விதிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதுக்காக விதிக்கணும்? இது தானா சித்திக்குமே சிரவணம் மனனம் பண்ணினவனுக்கு. சிரவணமும் மனனமும் ஒருத்தன் சரியா பண்ணியிருந்தானே ஆனால் அப்புறம் இது நிதித்தியாசனம் விதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அது தானாகவே சித்திக்குமேன்னு ஒரு சங்கை. அதுக்கு சூத்திரக்காரர் என்ன சொல்றாருன்னா, தானா சித்திக்கலாம், சில பேருக்கு சித்திக்கலாம், சில பேருக்கு சித்திக்காமலும் போகலாம். பக்ஷேனான்னு ஒரு பதம் போடுறார். ஜாஸ்தி விக்ஷேபங்கள்லாம் இல்லாதவாளுக்கு சிரவணம் மனனம் சித்திச்சுடுத்துனா அடுத்தது நிதித்தியாசனம் தானாகவே சித்திக்கலாம். விதியால சொல்லியவா பண்ணணுங்கிறது இல்லை. இருந்தாலும் எல்லாருக்கும் அப்படி வர முடியாதுங்கிறதுனால சில சமயம் பேத தரிசனத்துக்கு ஒரு பிராபல்யம் கிடைக்கும்.
பேத தரிசனம் இதுக்கு விருத்தம். அதுக்கு எப்போ பிராபல்யம் இருக்குமோ அப்ப இவனால தொடர்ந்து அந்த ஆத்ம ஞானத்துல இருக்க முடியாது போயிடும். அப்படி இருக்கும்போது பிரயத்தனப்பட்டாவது அந்த நிதித்தியாசனம் பண்ணணும்னு விதிக்கிறது இந்த அதமுனிகி இந்த வாக்கியம் சொல்ற. இத நிரூபணம் பண்ணிட்டு வரச்ச திருத்தீயம்னு போடுறா. திருத்தீயம்ங்கிறதுல இருந்து இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இது மூணாவது சககாரியந்திர விதின்னு கிடைக்கிறது. சிரவணம் மனனம் அப்படிதான் சூத்திரக்காரர் வச்சுட்டு இருக்காரு. இதுக்கு வித்யாதிபத்துன்னு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். எதுக்காக திருஷ்டாந்தம் கொடுக்குறாருன்னா இங்க ஒரு சின்ன இது வந்து விடுறது சங்கை என்னன்னா, வேதாந்தம்ங்கிறது சாதாரணமா விதி பிரதானம் இல்லை, விதியை பிரதானமாக கொண்டது இல்லை, வஸ்து தத்துவத்தை பிரதானமாக போதிக்க வந்தது. வஸ்து தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனமாக இருந்தால் அப்ப அதையும் சேர்த்து விதிச்சுட்டு போறது, அவ்வளவுதான். அதனால இதுல முடிஞ்ச அளவுக்கு விதியை குறைச்சிக்கணும். விதியில ரொம்ப தாத்பரியம் இல்லை, விதியில தாத்பரியமே இல்லைன்னு சொல்லல, ஆனா விதிங்கிறது ஓரளவுக்கு குறையும். கர்மகாண்டத்துல இருக்கிற மாதிரி விதியால பிரவருத்தின்னு சொல்ல முடியாது. விசாரம், அதனால வரக்கூடிய ஞானம், வஸ்து தத்துவத்தை போதிக்கிறதுல தான் இதுக்கு விசேஷமான பிரயத்தனம் வேதாந்தம். அப்படித்தானே தத்துவ சமன்வயத்துல இருந்து ஆரம்பிச்சு பண்ணியிருக்கார். விதி பிரதானம் இல்லை, வஸ்து தத்துவ பிரதானம் இங்க உள்ள வாக்கியம். இது தீர்மானமா இருக்கு. அப்படியானால் இந்த நிதித்தியாசன விதி நீங்க வச்சுட்டீங்கன்னா இது ரொம்ப பிரதான விதி மாதிரி தெரிகிறது, பிரதான விதி. ஏன்னா இதுக்கு அடுத்த இது உங்களுக்கு சாட்சா்காரம் இல்லையா, அடுத்த நிலை சாட்சா்காரம் வருதுங்கிறதுனால இதுக்கு பிராதானியம் கிடைக்கிறது. இது பிரதானம்னு சொல்லும் பட்சத்துல உங்களுக்கு பிரம்ம பிராதானியத்துக்கு ஹானி வருமோன்னு ஒரு சந்தேகம் வருது. பிரம்மம் பிரதானமா இல்ல பிரம்மத்தை நிதித்தியாசனம் பண்றது பிரதானமா, ஆத்மா பிரதானமா, ஆத்மா நிதித்தியாசித்தவியங்கிறதுக்கு பிரதானமா? நிதித்தியாசித்தவியா பிரதானம்னு சொல்லிட்டா அப்ப ஆத்மஸ்வரூபத்துக்கு கௌரவம் குறைஞ்சு விடும். இப்படி நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு அதுல போய் சேர்ந்துடும். அப்ப ஆத்மா அப்படி இல்லாட்டால் கூட, நிதித்தியாசனங்கிறது ஒரு தியானம் தானே, ஆத்மாங்கிறது நிஜமாக அப்படி இல்லாட்டா கூட அப்படி இருக்கிறதாக தியானம் பண்ணலாம், அப்படி ஆயிடும். அப்ப வஸ்து தத்துவம் சித்திக்காத போயிடும்ங்கிறதுக்காக இவ பயப்படுவா. வஸ்து தத்துவம் தான் பிரதானம், இதுக்கு பிராதானியம் கிடையாது. இங்க சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, வித்யாதிபத்துன்னு ஒரு திருஷ்டாந்தத்தை பூர வச்சார். எப்படின்னா, பிரதானம் இன்னொன்னு இருக்கும் போது அங்கத்தை விதிக்கிறதுனால அங்கத்துக்கு பிராதானியம் வந்துவிடாது. இது இவருக்கு சொல்லணும். இதுக்கு அவர் வித்யாதிபத்துன்னு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். வித்யாதிபத்துனா என்ன? பூர்வமீமாம்சா சூத்திரம் இருக்கு, நான் எழுதிட்டு வரல. வித்யாதிபத்து வித்யாதியும் அதுல இருக்கு, வித்யந்தா இருக்கு, சாபர பாஷ்யத்திலையும் சொல்லியிருக்காரு. அந்த வாக்கியங்கள்லாம் இப்ப சட்டுன்னு எடுத்துன்னு வரல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த வித்யந்தகான்னு ஒரு சப்தம் பூர்வமீமாம்சையில. வித்யந்தகான அங்கம், அங்க கலாபஹா, இதுக்கு வித்யந்தகான்னு பேர். பிரதானத்துக்கு இல்லை, அங்க கலாபத்துக்கு வித்யந்தகான்னு ஒரு பேரு. விதியுடைய அந்தம்னு இதை சொன்னா, வித்யாதிங்கிறது என்னன்னா பிரதான விதி. தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேத, இது எங்க விதிக்கப்பட்டிருக்கோ அங்கேயே நூற்றுக்கணக்கான அங்கங்கள் விதிக்கப்பட்டிருக்கு வித்யந்தம். மற்ற இதெல்லாம் வித்யந்தம்னு சொல்லி தர்ஷபூர்ண மாசத்துக்கு வித்யாதின்னு நாங்க பேரு கொடுக்குறோம். இது வித்யாதி, அது வித்யந்தம்னு. இவ்வளவு பெரிய பிரகரணத்துல எதுல தாத்பரியம், பிரதான தாத்பரியம்னு கேட்டா என்ன சொல்றது? தர்ஷபூர்ண மாச விதியில தாத்பரியம் சொல்லணுமே தவிர அங்க பிரயாகத்துலதான் விதியில தாத்பரியம் அப்படி சொல்லுவாளோ? அப்படி சொல்ல முடியாது இல்லையா? எத்தனையோ ஒரு நூற்றுக்கணக்கான விதி கர்மகாண்டத்திலேயும் திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். நூற்றுக்கணக்கான விதி இருக்கு. தரிசபூர்ண மாசாபியாம் ஸ்வர்காமோ விஜயத்தை கூட இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த பிரகரணம் எதனுடைய பிரகரணம்னு கேட்டா பிரயாஜ பிரகரணம், அனுயாஜ பிரகரணம்னு சொல்லக்கூடாது, தரிசபூர்ண மாச பிரகரணம்னு தான் சொல்லணும். ஏன்னா அது பிரதானம் இல்லையா? அத போல இந்த பிரம்மத்தை நிரூபணம் பண்ணும் போது அதுக்கு சாதனமாக, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கமாக சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இந்த மாதிரி எத்தனை விதிக்கப்பட்டாலும் இந்த பிரகரணம் அந்த நிதித்தியாசன பிரகரணமாக ஆயிடாது, பிரம்ம பிரகரணமாகவே இருக்கும். இது இங்கே சொல்லணுமா இருக்கு.
இதுக்காக வித்யாதிபத்துங்கிற அந்த திருஷ்டாந்தத்தை இங்க கொண்டு வரார். இங்க பாருங்க, யதா தர்ஷபூர்ணமாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேத இத்யேவஞ்சாதீயகே வித்யாதௌ பிரதானம் சககாரித்வேன அக்னி அன்வாதானாதிகம் அங்கஜாத்தம் விதீயத்தே. அக்னி அன்வாதானத்துல ஆரம்பிக்கும், முதல்ல அன்வாதாதி அப்படின்னு தான் தர்ஷபூர்ண மாசத்துல ஆரம்பிக்கிறது. அந்த அன்வாதானத்துக்கு அப்புறம் வரிசையா வரும் ஏகப்பட்டது. நடுப்புற அந்த பிரதான யாகம், அப்புறம் உத்தராங்கங்கள்லாம் சொல்லி பிராமண தர்ப்பண பரியந்தம் ஏகப்பட்ட அங்கங்கள் வரிசையா இருக்கு. இது எல்லாம் இத்தனை விதிக்கிறதே இது எதனுடைய பிரகரணம் அப்படின்னு கேட்டா தர்ஷபூர்ண மாச பிரகரணம் தான் சொல்லணும். அன்வாதான பிரகரணம், பிரஜாஜ பிரகரணம், சாமிதேரிய பிரகரணம் அப்படி சொல்லக்கூடாது. இதே மாதிரி ஏவம் அவிதி பிரதானேபி அஸ்மின் வித்யாவாக்கே மௌன விதி. திருஷ்டாந்தம் எப்படி? இது விதி பிரதானம் இல்லை, இங்க வஸ்து தத்துவ பிரதானம், ஆத்ம தத்துவ போதனம் தான் இங்க பிரதானமா இருக்கு. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபகாரகம் அங்கமாக இதெல்லாம் விதிக்கப்படுறது. ஆகையால இதை எதனுடைய பிரகரணம்னு சொல்றது? பிரம்ம பிரகரணம்னு தான் சொல்லணும், ஆத்ம ஜான பிரகரணம் தான் சொல்லணுமே தவிர நிதித்தியாசன பிரகரணம் இதுக்கு பிராதானியம் வராது. இதை சொல்றதுக்காக வித்யாதிபத்துன்னு சொன்னார். வித்யாதிபத்துன்னு சொன்னாலும் இது புரியுற திருஷ்டாந்தம் இல்லை. பாஷ்யக்காரர் இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணினார். ஆனா இது பூர்வ மீமாம்சையில பார்த்தா தான் இன்னும் நல்லா ஸ்பஷ்டமா படிச்சுன்னு புரியுது. இல்லைன்னா வித்யாதிங்கிறது இன்னும் சரியா புரிய மாட்டேங்குது. வித்யந்தா திரஷ்டவியாதான், அந்த தரிசனம் தான் அங்க பிரதானம், அது விதி இல்லை. ஆனா திரஷ்டவியாங்கிறது விதி இல்லை, ஆனா அதுதான் உத்தேசம், அதுதான் பிரதானம். ஏன்னா அது பலவத்து, அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கு, பலவத்தாக சொல்லப்படுறது. அது பிரதானம், பாக்கி அங்கம். இந்த நிதித்தியாசனத்துக்கு பிராதானியம் வந்துடுமோன்னு சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு இதை சொல்றான். சிரவணமே அங்கம்தான், அங்கம்தான். சிரவணம் கூட அதுக்கு அங்கம்தான், சிரவணம் பிரதானம் இல்லை. பிரதானங்கிறது பிரம்மஜ்ஞானம். அதனாலதான் தத்துவ சமன்வயாத்துக்கிற இடத்துல விதியை நிராகரணம் பண்ணி இதுதான் பிரதானம், வஸ்து தத்துவம் தான் பிரதானம் தீர்மானம் பண்ணிட்டார். அதுலதான் தாத்பரியம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா இப்படி எல்லாம் பண்ணலாம். சிரவண மரணம்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆமா, இன்னும் அதுக்கும் கீழே இன்னும் சித்த சுத்தி வரணும்னு சொன்னா எல்லா கர்மாவையும் இல்லையா, எல்லாம் அந்த இன்னும் சித்த சுத்தி வரணும்னா கீழ் லெவல்ல நீ கர்மானுஷ்டாங்களா நிஷ்காம கர்மானுஷ்டானமா பண்ணுன்னு வேற விதிக்கிறது. யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன, அதனால நிறைய சாதனங்கள் சாதனமாக விதிக்கிறதே தவிர அதுவே பிரதானமாக இல்லை. அந்த சாதனத்துக்குள்ள நீங்க பார்க்கும்போது அந்த 3 சாதனம் அதுக்குள்ள 1, 2, 3னா எதுக்கு பிராதானியம் கொடுக்கலாம்? அவாந்தரமா. அதுல ஸ்ரோதவியா பிரதானம் அப்படின்னு அவ சொல்றான். இல்ல அவித்யா நிவர்த்திங்கிறது அப்படி இல்ல, எல்லாத்துக்குமே பலம் இருக்கு, பலம் இல்லாம எதுவுமே இல்லை. இப்ப சிரவணத்தினால நீங்க பார்த்தீங்கன்னா பிரமாண அசம்பாவனாங்கிறதுக்கு வருது. சிரவணத்தினால அவித்யா நிவர்த்தின்னு சொல்லக்கூடாது. ஆமா, உங்களுக்கு அவித்யா நிவர்த்தின்னு சொன்னா தர்சனத்தினாலதான், சாட்சா்காரத்தினாலதான் அவித்யா நிவர்த்தி. சரியா? திரஷ்டவியான்னு சொன்ன தரிசனம் இருக்கு, அதுதான் உங்களுடைய அவித்தியை நிவர்த்தி பண்ண முடியும். ஆனா அப்ப சிரவணம் என்ன பண்ணும்னு கேட்டா பிரமாண அசம்பாவனான்னு ஒன்ன நிவர்த்தி பண்ணும். நிவர்த்தி பண்ணி அந்த தரிசனத்துக்கு ஹேத்துவாகும். மனநம்ங்கிறது பிரமேய அசம்பாவனா, ஒரு சமயம் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு மனம் தேவைப்படும். அதே மாதிரி நிதித்தியாசனங்கிறது இது பண்ணினதுக்கு அப்புறம் கூட பிரதிபந்தகமா இன்னொன்னு இருந்ததுன்னா, அந்த விபரீத பாவனாங்கிறது இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்றதுக்கு உபயோகப்படும். ஆக அந்த பிரமாண அசம்பாவனையை நிவர்த்தி பண்ணக்கூடிய சிரவணம் இருக்கு, இதுதான் தரிசனத்துக்கு ஹேத்து. தரிசனம் அவித்யா நிவர்த்தி பண்ணும். இது கிரமம். இப்ப இந்த பாமதிக்காரருக்கும் இவருக்கும் எந்த விஷயத்துல சர்ச்சைன்னு கேட்டா, அவர் எப்படி பாக்குறார் பாமதிக்காரர், சிரவணம் பண்ணின தரிசனம் எப்ப வந்ததுன்னு பார்க்கணுங்கிறார். சிரவணம் பண்ணின உடனே வந்ததோ? வரல. மனனம் பண்ணினதுக்கு அப்புறமாவது வந்ததா? வரல. நிதித்தியாசனம் பண்ண உடனே வந்தது. இது முடிச்ச உடனே அப்பனா எது பிரதானம் பாரு, அப்படி பார்க்க சொல்றார். ஏன் நிதித்தியாசனம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த தரிசனம் வந்ததுன்னு சொன்னா இந்த 3க்குள்ள எது பிரதானம், எது கிட்ட இருக்கோ அதுக்கு தானே பிராதானியம் கொடுக்கணும், நிதித்தியாசனம். அதனால அதுதான் பிரதானம், பாக்கி 2 அதுக்கு உபயோகப்படுறதுன்னு வச்சுக்கோங்க. இது பாமதி. ஆனா விவரணத்துல வராது, அதுக்கு சாதாரணமா இதை வச்சுக்கலாம். இங்க இல்ல சொல்றேன், இங்க இவர் என்ன பண்றார், யாரு விவரணா, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் என்ன சொல்ற, சிரவணம் பண்ணினாலே தரிசனம் வருது.
அதான் விசேஷம். இவன் அவ்வளவு சுத்தமா இருக்கான், சித்த சுத்த வேற பிரதிபந்தங்கள்லாம் இல்லாம இருக்குன்னு சொன்னா சிரவணத்தாலேயே தரிசனம் வரும். வர முடியலங்கிற பட்சத்துல மனனம் அப்பவும் பண்ண வர மாட்டேங்கிறதுன்னு சொன்னா அப்ப நிதித்தியாசனம் இல்லையா? அப்பனா என்னாச்சு, அந்த பிரதிபந்தத்தை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் இது தேவைப்பட்டதே தவிர நிதித்தியாசனம் பண்ணினாத்தான் சாட்சா்காரங்கிறது இல்லை. சிரவணத்தினாலதான். சிரவணத்திற்கு அவருக்கு ஏன் அவ்வளவு மகத்துவம் அவர் கொடுக்குறாருன்னு சொன்னா, இந்த விஷயம் அபூர்வ விஷயம் இல்லையா, லோகத்துல தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஆத்மஸ்வரூபம் இவ்வளவு இப்படி இருக்குங்கிறது லோகத்துல உள்ள எந்த பிரமாணத்தினாலையும் புரிஞ்சுக்க முடியாத விஷயம். அப்படின்னா இதை புரிய வைக்கிறது சிரவணம் ஒண்ணுதான். சிரவணத்துல நேர அந்த மகா வாக்கியம் விஷயமாக இருக்கு. அதனால அந்த பிரமாணத்தை கொண்டுதான் இதை புரிஞ்சுட்டாகணும். அப்ப அந்த பிரமாணம் மகா வாக்கியங்கிறது சிரவணத்துக்கு நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு, மனன நிதித்தியாசனத்துல சம்பந்தப்படல. அதனால சிரவணத்துக்கு பிராதானியம், பாக்கி ரெண்டு அதுக்கு பிரதிபந்தத்தை நிவர்த்தி பண்ணி உபயோகப்படக்கூடிய அங்கமாக வச்சுக்கணும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, இருந்தாலும் அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் ஒரு இது சிரவணம்ங்கிறது சமானமா வச்சுப்பாங்க. பிரமாணத்தினாலதான் வரணுங்கிறத ஒத்துக்கிறார், அது இல்லைன்னா கஷ்டமா போயிடும். ஆனா எந்த பிரமாணத்தினாலும் பார்க்கும்போது பாமதிக்காரர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த சப்தத்தினால சாட்சா்காரம் வர முடியாது, பரோட்சமாகத்தான் புரிஞ்சுக்க முடியும். சாட்சா்காரம் வர்றதுக்கு மனசே கரணம். அதனால நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணின அந்த மனசு தான் சாட்சா்காரத்துக்கு ஹேதுவா இருக்குதுன்னு அப்படி கொண்டு போறாரு. ரொம்ப சாக்கோபசாக்கமா போயிட்டே இருக்குது. மனசுதான் காரணம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மனசு காரணம் சொல்லக்கூடாது, மனசுக்கு விஷயம் இல்லைன்னே சொல்லி வச்சிருக்கேன் ஸ்ருதி. அப்பிராப்பிய மனசா சகா, மனசுக்கு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதே எப்படி கொண்டு வருது? சப்தத்துக்கும் தான் விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், அப்ப சப்தம் மாத்திரம் எப்படி பிரமாணமாகும்? அடுத்த கேள்வி. அதுவும் சொல்லியிருக்கு, மனசைவான திருஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. சப்தம் இல்லைன்னா வேற பிரமாணம். இந்த மாதிரி அது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சிலைக்காம போயிட்டு இருக்கு. இதுல எப்படி வச்சுக்கணும்னா, இந்த உபாசனைய விதிக்கும் போது உபனிஷத்துல இத்தியத்தியாத்மம் அதாதி தெய்வம் சொல்ற மாதிரி இப்படி ஆரம்பிக்கும். இதுவரை இத்தி அதிதெய்வம் அதாத்தியாத்மம் இப்படியும் ஆரம்பிக்கும். அப்ப விபாகம் பண்ணி காமிக்கிறது. இப்ப சம்பர்க்க வித்தியை, நிறைய வித்தியைகள் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். எல்லா இடத்துலையும் இப்போ அக்ஷி புருஷ வித்தியன்னு ஆரம்பத்துல ஒண்ணு சொல்றாரு, அந்த யயேஷோக்ஷிணி புருஷோ திருஷ்யத்தை ஒண்ணு. அதே மாதிரி யயேஷா அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தை, இந்த ரெண்டு. அங்க யயேஷ ஆதித்யாவ ஹிரண்மய புருஷோ திருஷ்யத்தை சொல்லிட்டு இத்தியதி தெய்வம் அப்புறம் அதாத்தியாத்மம்னு சொல்லி கண்ணை காமிக்கிறது. கண்ணுக்குள்ளே அவரே இருக்கா அப்படின்னு காமிக்கிறது. இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு விசாரம், இதை எப்படி நாம வச்சுக்கணும்? தியானம் பண்றச்ச நம்ம அங்க தியானம் பண்றதா இங்க தியானம் பண்றதா? தியானம் பண்றச்ச கஷ்டம் வரும், பேசுறச்ச ஒன்றும் சிரமம் இல்லை. எப்படி தியானம் பண்றது? அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணும்போது அவருக்கு ஏகப்பட்ட விசேஷணங்கள் வரிசையா சொல்லியிருக்கு. ஆதித்ய மண்டலத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கார், பிரகாசிச்சுட்டு இருக்கார், இப்படி எல்லாம் கல்பனை பண்ணிக்க வேண்டியது. இப்படி கல்பனை பண்ணும்போது அவர் எங்க இருக்காருன்னு நம்ம மனசுல வந்திருக்கார், ஆதித்ய மண்டலத்துக்குள்ள. இப்படி இருக்கும்போது திடீர்னு அவர் கண்ணுக்குள்ள இருக்காருன்னு சொன்னா முடியாது இல்லையா? திருப்பியும் பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கும். பிரயத்தனம் பண்ணும் போது கண்ணுக்குள்ளேயும் அவரே இருக்காருன்னு சொல்லிட்டு அதோட நிக்காமல் அவருக்கு என்னென்ன விசேஷங்கள் சொல்லப்பட்டதோ அத்தனை விசேஷங்களும் இங்கேயும் இருக்கு, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷனுக்கும் இருக்கு அப்படின்னு அதே சொல்றது. சைவ இருக்கு, தத் சாமா ததத்தம் தத்யஜு, அதே நாமா உத்துன்னு பேரு, ஏகப்பட்ட விஷயங்கள் சிந்தனை பண்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் அதுக்குள்ளேயும் வருதுன்னு சொல்றது. இதை ரெண்டையும் சேர்த்து ஒரே உபாசனம்ங்கிறதுலயும் சந்தேகம் இல்லை. ரெண்டையும் சேர்த்து ஒரே உபாசனமா பண்ணணுமா, இல்ல அதுல பிரிச்சு பிரிச்சு உபாசனம் பண்ணணுமா? பிரிச்சு உபாசனம் பண்ணும் போதும் ரெண்டையும் பண்ணணுங்கிற நியமம் உண்டா, இல்ல ஏதாவது ஒன்ன மாத்திரம் எனக்கு அதிதெய்வம் போரும் அப்படின்னு சொல்லி பண்ணலாமா, அத்தியாத்மம் போரும்னு சொல்லி ஒரு பக்கம் மாத்திரம் உபாசனம் பண்ணலாமா? இந்த மாதிரி பல சம்சயங்கள் இதுல வரும். அதுல நான் சொன்ன உதாரணத்துல நான் இது பிரசித்தமா இருக்கேங்கிறதுக்காக எடுத்துட்டேன். இதுல ரொம்ப பெரிய கஷ்டம் வராது, ஏன்னா ஒரு ரெண்டு இடத்துல உபாசியம் ஒன்னாக இருக்குங்கிறதுனால. ஆனா சில இடத்துல என்ன ஆகும்னு கேட்டா, உபாசிக்கப்படுற அந்த வஸ்துவே மாறும்.
சம்வர்க்க வித்யை உதாரணம். சம்வர்க்க வித்தியில பார்க்கும்போது பாஹ்யமாக அதிதெய்வத்துல உபாசனம் பண்ணும்போது வாயு, இங்கே அத்தியாத்மம் சரீரத்துக்குள்ள உபாசிக்கும் போது பிராணஹான்னு சொல்லியிருக்கு. வாயு பிராணா இது ரெண்டும் வித்தியாசப்பட்டது, ஒண்ணு இல்லை. அதனால உபாசிக்க வேண்டிய பொருளே வித்தியாசப்படுறது இந்த மாதிரி இடத்துல. இப்படி இருக்கும்போது ரெண்டுல ஒன்ன உபாசனம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. இதை நிரூபணம் பண்றதுக்கு இந்த பிரதானவதேவ ததுக்தம்ங்கிற இந்த அதிகரணம் வந்திருக்கு. இதுல என்ன தீர்மானம் பண்றான்னா, இது ரெண்டும் தனித்தனியாக உபாசிச்சாதான் ஒரு உபாசனம் பண்ணினதாக ஆகும். ரெண்டுல ஒண்ணு இல்லை, ரெண்டும் சமுச்சயம். அதே சமயத்துல தனித்தனியாகவே உபாசனம் பண்ணணும். தர்ஷம் பூர்ணமாசம் ரெண்டும் சேர்ந்து ஒரு கர்மா. ஆனால் முதல்ல பூர்ணமாசியில பண்ணிட்டு 3 யாகத்தை பண்ணிட்டு அடுத்த 15 நாள் கழிச்சு தரிசனத்துல 3 யாகத்தை பண்ணினாதான் ஒரு கர்மா பண்ணி முடிச்சதாக, தரிச பூர்ணமாசம் பண்ணினதாக ஆகும். பாதியில விட்டா ஒன்றும் பண்ணலைன்னா, அதனால அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணினா ரெண்டையும் சேர்த்து பண்றேனாலும் பண்ண முடியாது. இப்படித்தான் பண்ணியாகணும். இப்படி பண்ணினாத்தான் அது ஒரு கர்மா, அதுதான் பலத்தை கொடுக்கும்னு சொல்றது. அந்த மாதிரி இங்க எப்படி அந்த கிரமத்துல சொல்லியிருக்கோ, அதிதெய்வம் ஒரு உபாசனையை பண்ணிட்டு கொஞ்சம் வேணும்னா விராமம் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த அத்தியாத்மமும் அதே மாதிரி ஒரு உபாசனம் பண்ணினாத்தான் உங்களுக்கு அந்த உபாசனை பூர்த்தியாகும். இதை சொல்றதுக்காக வருது இது இந்த அதிகரணம். இதுக்கு திருஷ்டாந்தம் என்ன கொடுக்கிறாருன்னா, பிரதானவத்துன்னு ஒரு திருஷ்டாந்தம். கண்டே பிடிக்க முடியாது பிரதானவத்துனா என்னன்னு. எப்படி பிரதானத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? அதுக்குதான் ஆச்சாரியால் எடுக்கிறார். எவ்வளவு புத்திசாலித்தனமா எடுக்கிறாருன்னு பூர்வ மீமாம்சையில 12 அத்தியாயத்துக்குள்ள இல்லை. அதுக்கு மேல சங்கர்ஷ காண்டத்துல இருந்து இந்த திருஷ்டாந்தம் எடுக்கப்பட்டிருக்கீங்க, சூத்திரக்காரர் எடுத்திருக்காரு. அதுல என்னன்னா, ஒரு 3 புரோடாசங்கள் கொண்ட ஒரு யுஷ்டி, 3 புரோடாசத்துல 2 புரோடாசம் விரீஹி புரோடாசம், 1 புரோடாசம் யவ புரோடாசம். சரியா? இது ரெண்டுக்கும் கலர்ல கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். யவத்தினால பண்ணின புரோடாசத்துக்கும் சாதாரண இந்த அரிசியால பண்ற புரோடாசத்துக்கும் கலர்ல வித்தியாசம் தெரியும். அதை 3ஐயும் இந்த யாகத்துல மாத்திரம் எப்படி வைக்கணும்னு சொன்னா, பக்கத்துல 3 புரோடாசம் வைக்கக்கூடாது. ஒண்ணுக்கு மேல ஏத்தி வைக்கணுமா. கீழே ஒரு விரீஹி புரோடாசம், நடுப்புற யவ புரோடாசம், அதுக்கு மேல இன்னொரு விரீஹி புரோடாசம். ஒண்ணுக்கு மேல 3 லோகங்கள் இப்படி இருக்கான். பூலோகம், அந்தரிக்ஷ லோகம், ஸ்வர்கலோகம்னு. அந்த மாதிரி இது மேல ஏத்தி வைக்கணும். ஏத்தி வச்சுட்டு 2 அந்த யாஜ்யாபுரோனு வாக்கிய மந்திரங்களை மாத்தி சொல்லணுமா. வித்தியாச மன்வாகான்னு அங்க வச்சனம் இருக்கு. அதனால இதையே தான் திருப்பி யாஜ்யாவ புரோனு வாக்கியாவா இன்னொன்னு சொல்லணும், புரோனு வாக்கியாவா யாஜ்யாவா மாத்தி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 புரோடாசத்தையும் அவதானம் பண்ணும்போது சர்வேஷாம் அபிகமயன் நவத்யதி, 3 யாகத்துக்கும் சேர்த்து ஒரே அவதானமா பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எப்படி பண்ண முடியும்? சாதாரண அவதானம்னா என்ன? இங்க புரோடாசம் இருக்கு, இந்த புரோடாசத்திலேருந்து எடுத்து, அதாவது இந்த பாத்திரம்னா அந்த கரண்டியில முதல்ல ஒரு சொட்டு நெய்யை விட்டுக்கிறது, அப்புறம் 2 தடவை அதுல இருந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கிறது, அதுக்கு மேல இன்னொரு தடவை அபிகாரணம் பண்றது. இப்படி பண்ணினா அந்த பாத்திரத்துல வந்திருக்கிற இதுக்கு சதுரவத்தம்னு பேரு. இந்த சதுரவத்தை ஹோமம் பண்றது. இதுதானே சாதாரணம். ஒவ்வொரு புரோடாசத்துக்கும் தனித்தனியா இப்படி பண்ணணும். 3 புரோடாசம் இருந்தா 3 தடவை இந்த மாதிரி பண்ணணும். ஆனா இங்க எப்படின்னு கேட்டா, இந்த திரிபுரோடாசினி இஷ்டியில அவதானம் ஒரே தடவை 3க்கும் பண்ணணும். எப்படி பண்றது? கையால பண்ண முடியாது. இதுக்காக என்ன பண்ணணும் கேட்டா, இந்த ஊதுகுழா மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அந்த ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தானே நிறுத்திருக்கு, அதுல அப்படியே குத்தணும். குத்தினா 3 ஒரே சமயத்துல அதுல வந்துடும். அது நடுப்புற யவமய புரோடாசம் வச்சிருக்கிறதுனால வித்தியாசம் தெரியும், திரவியத்தினுடைய வித்தியாசம் தெரியும். இதுதான் இது விரீஹி, இது நடுப்புற அதை கொடுத்துருக்கிறதுனால. அப்புறம் வெளியில எடுத்து இது பண்ணணும், யாகம் பண்ணணும். இப்ப இங்க என்ன விசாரம் அங்கன்னு கேட்டா, அதுக்கு முதல்ல இது அவதானம் பண்ணும்போது சேர்த்து பண்ணிட்டோமோ, அப்போ யாகம் பண்றது ஆகுதி பண்றதையும் சேர்த்தே பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இது விசாரம். அவதானத்தை ஒரே ஊதுகுழாவை போட்டு எடுத்தாச்சு,
ஒரே தடவாக எடுத்தாச்சு அப்படின்னா இதே மாதிரி இப்படியே ஆகுதியும் ஒரே தடவா பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதுக்காக தானே எடுக்கிறோம், ஆகுதி பண்றதுக்கு தான் எடுக்கிறோம். அப்ப சேர்த்து போட்டுற வேண்டியதானே. ஒரு சமயம் இந்த மூணுக்கும் தேவதை பின்ன பின்னமா இருந்தால் அப்ப நாம தனித்தனியா பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஆனா அது கூட இல்லைங்கிறாருங்க. ஏன்னா இந்திராய ராஜ்ஞி புரோடாசம் ஏகாதச கபாலம் இந்திராய அதிராஜாய இந்திராய ஸ்வராஜே. மூணுலயும் இந்திராய தான். விசேஷணங்கள் வித்தியாசப்படுறது, ஆனாலும் இந்திரன்கிறது ஒண்ணுதானே. அதனால அங்க பூர்வபக்ஷம் என்ன பண்றாருன்னா எப்படி எடுத்தோமோ அப்படியே ஒரேடியா பண்ணிடலாம். இன்னொரு நியமம் இருக்கு, பல யாகமாக இருந்தாலும் தேவத்தை ஒன்னாக இருக்கும் பட்சத்துல சேர்த்துதான் பண்ணணும். இந்த தரிசத்துல இந்திர தேவதாகமான ததியாகம் ஒண்ணு பயோயாகம் ஒண்ணுன்னு ரெண்டு இருக்கு. இதை ரெண்டையும் தனித்தனியா பண்றது இல்லை, ஒரே ஆகுதி தான். பயசையும் அந்த ததியையும் கலந்து ஒரே ஆகுதி ரெண்டு யாகம் ஆனதாக கணக்கு. சப்ததச பிராஜாபத்தியான் பசுநாலபதே அப்படின்னு வாஜபேயத்துல 17 பசு யாகங்கள் ஒண்ணு சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி ஆகும்னா பசுக்கள் 17 இருக்கும். அதுல இருந்து வேண்டிய திரவியங்கள் எடுத்துக்க வேண்டியது ஒரே பெரிய பாத்திரத்துல வச்சு ஒரே ஆகுதி. இப்ப எத்தனை யாகம் ஆச்சுன்னு கேட்டா 17 யாகம் ஆச்சு. அது யாகம் எத்தனை ஆகுறது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம், எத்தனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆக ஒரே தேவதையாக இருக்கிறதுனால, எல்லா தேவதைக்கும் பிரஜாபதியே தேவதையா இருந்ததுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆகுதி. இங்க இந்த பூர்வபக்ஷி என்ன பண்றான், எல்லாமே ஒரே இந்திரன் தான், அதனால சேர்த்து அவதானம் பண்ணியாச்சு, அதனால சேர்த்தே பண்ணலாம்னு பூர்வபக்ஷம் வரும்போது சொல்றார். இல்ல, இந்திரன் விசேஷம் ஒன்னாக இருந்தாலும் அதுல உள்ள விசேஷணம் வித்தியாசப்படுறது. இந்திராய ராஜ்ஞி, வெறும் இந்திரன் இல்ல, ராஜா இந்திரன். இன்னொன்னுல அதிராஜாவான இந்திரன், அப்புறம் ஸ்வராஜா ஸ்வராட்டா இருக்கக்கூடிய இந்திரன். இந்த மூணு விசேஷணம் வித்தியாசப்படுறது. அதனால பிரதானத்தை தனியா தான் பண்ணணும். பிரதானம்னா ஹோமத்தை தனியா தான் பண்ணணும். அவதானத்தை ஒன்னாக பண்ணினாலும் பிரதானம் தனியா பண்ணணுங்கிறதுக்கு என்ன காரணம் காமிச்சார்னா, இந்த விசேஷணம் பின்னமாக இருக்கிறதுனால தேவதையில பேதம் உண்டு. விசேஷணம் பின்னமா இருக்கிறதுனால அந்த இந்திரன்ல பேதம் இல்லை. அவருக்கு கொடுத்த விசேஷம் ஒண்ணு ராஜான்னு இருக்கு, அதிராஜான்னு இருக்கு, ஸ்வராட்னு இருக்கு, அதனால தனியாத்தான் பண்ணுவோம் சொன்னார். இதை சூத்திரக்காரர் எங்க எங்க கொண்டு வந்தாருன்னா, விசேஷம் அத்தியாத்மம் அதிதெய்வம்ங்கிறது மாறுறது பார்த்தீங்களா. உபாசியம் ஒன்னாக இருந்தாலும் அந்த எந்த இடத்துல இருக்கிறதாக உபாசனம் பண்றோமோ அது மாறுறதுனால அதை தனியா பண்ணி இதை தனியா பண்ணணுங்கிற. ஆனா ரெண்டையும் பண்ணணும், ஒன்ன மாத்திரம் பண்ணா போறாது. இதுக்காக இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டார். இதை சங்கர்ஷத்துல சொல்லியிருக்காராம். தத்துவ அபேதேபி, அதான் ஏவம் தத்துவ அபேதேபி ஆத்தியாம்ச பிருத்தக்துவாத் ஆத்தியான பிருத்தக்துவம். அந்த தியானம் பண்ற இடத்துல அந்த எங்க இருக்காருன்னு அந்த ஆதாரத்தை சேர்த்து தியானம் பண்ணும்போது அது தனித்தனியாக இருக்கிறதுனால இந்த தியானமும் தனித்தனியா தான் பண்ணியாக, சேர்த்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த திருஷ்டாந்தத்தை சூத்திரக்காரர் சொல்லியிருக்காரேன்னு சொல்லிட்டோம். ஆனா இதை விட நல்ல திருஷ்டாந்தம் இன்னொன்னு இருக்குன்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். இந்த அக்னிஹோத்திரம் இருக்கு. அக்னிஹோத்திரங்கிறது சாயங்காலத்திலையும் பண்ணணும், பிராத்த காலத்திலையும் பண்ணணும் இல்லையா. சாயம் பிராத்தகா ரெண்டு பண்ணினா ஒரு அக்னிஹோத்திரம்னு கணக்கு. சாயங்காலம் ஆரம்பிச்சு காலம்புரை பண்ணினாங்க. ஒரே ஒரு சாயங்காலத்துல மாத்திரம் பண்ணினா அக்னிஹோத்திரம் பண்ணதாக ஆகாது, பிராத்த காலத்துல மாத்திரம் பண்ணாலும் ஆகாது. 2 மணி நேரம் தானே ஆகும். இது பிரயோக பேதம்னு சொல்றது. அந்த சாயஞ்சுகோதி பிராத்தர ஜுகோத்தின்னு வாக்கியம் இருக்கிறதுனால இப்படி பண்ணணும். ஆனா அதே மாதிரி இங்க ஒரு தடவை அத்தியாத்மமாக அதை நினைச்சு பார்த்து தியானம் பண்ணிட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் அத்தியாத்மம் இன்னொரு தடவை தியானம் பண்ணணும். தியானம் பண்ணினா இது ஒரு உபாசனை, ஒரு தடவை உபாசனை பண்ணியதாக ஆகும். இதை திருஷ்டாந்தமாக கொடுக்கணும்னு ஆச்சாரியால் சொல்றார். வித்யைக்கேபிது அத்தியாத்ம அதிதெய்வ பேதாத் பிரவருத்தி பேதோ பவதி அக்னிஹோத்ரே இவ சாயம் பிராத்தः காலபேதாத் இத்தேதாவது அபிப்பிரேத்திய பிரதானவதி இத்தியுக்தம். இதை அதை விட இன்னும் சுலபமான திருஷ்டாந்தமா இருக்கு. ஏன்னா அவர் திரிபுருடாச இஷ்டின்னு சொன்னா அது எங்கேயோ சதுராத்திரத்துல இருக்கு, அஹீனத்துல இருக்கு அப்படின்னு கொண்டு போற. அதெல்லாம் யாரும் பாக்குறது கிடைக்காது. அக்னிஹோத்திர உதாரணம் சொன்னான்னா பளிச்சுன்னு தெரியுது. உபாசனமும் அப்படியே தான். 4 ஆச்சு, இன்னும் ஒரு 4-5 இருக்கு. அப்ப வேணா அடுத்ததுல வச்சுப்போம், இல்லைன்னா